நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு வாழ்க்கையில பயங்கர மகிழ்ச்சியா இருக்கணும்டா. அப்பலாம் நீ சொல்ற மாதிரி சாதாரணமா இருக்க முடியாதுண்ணா. ஏன்டா? யூத்துக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு தெரியுமா? அப்படி என்னடா ப்ராப்ளம்? கல்லோடைகிற வேலைக்கு கூட போயிடலாம்ண்ணா. நான் இந்த இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு பாரு, படிக்கிறது அவ்வளோ கஷ்டம். அப்படியா? படிச்சு முடிச்சுட்டு வேலை கிடைக்கிறது அதோட கஷ்டம். அது கூட பரவாயில்ல, வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்தா வீட்டு இருக்கும்ல, மதிப்பே இல்லைண்ணா எங்க போனாலும். எது இருந்தாலும் தூக்கி ஓரமா செல்ஃப்ல வச்சுட்டு இன்னைக்கு ஃபுல் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரு டீம் வர போறாங்க. சிரிச்சா போச்சு டீமா? எஸ் அப்சல்யூட்லி. அப்ப கூப்பிடுவோண்ணா. கூப்பிடுறா. லெட்ஸ் வெல்கம் சிரிச்சா போச்சு டீம். Kitchen superstar, kitchen superstar, kitchen superstar, kitchen superstar. Hi, hello and welcome to everybody. இது உங்களோட கிச்சன் சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு பொங்கல் இல்லையா? பொங்கல் என்றதுனால நாம இன்னைக்கு பொங்கல் பண்ண போறோம். ஓகேவா? சோ அதுக்காக ஒரு முக்கியமான நபரை நம்ம இப்ப கூப்பிட போறோம். ஷோவே இல்லைனாலும் இவர் இருப்பாரு, சமைக்கவே இல்லைனாலும் இவர் சாப்பிடுவார். இவர் தான் மிஸ்டர் சுரேஷ். சமைச்சு காட்டணும், பொறுப்பு எனக்கும் போட்டி போடணும். ஓ சவாலை எடுத்துக்கொள்ளையா, ஜெயித்து வருபவங்க. அவர் கிச்சன் சூப்பர் ஸ்டார், கிச்சன் சூப்பர் ஸ்டார், கிச்சன் சூப்பர் ஸ்டார், கிச்சன் சூப்பர் ஸ்டார். We have come for chicken superstars. சிக்கன் இல்ல சார், கிச்சன். சிக்கன் கிச்சன் எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, நீங்க சமையல் பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். சமையல் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான, ஒரு சிம்பிளான, ரொம்ப அசால்ட்டான ஒரு சப்ப மேட்டருங்க. அப்படியாப்பட்ட இந்த சமையலுக்குன்னு ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு அதுல 4 பாத்திரத்தை வச்சு, அந்த 4 பாத்திரத்துக்கு 7 கேமரா வச்சு, அதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்கள அழ வச்சு, பாக்குற ஆடியன்ஸ் சமையல மறக்க வச்சு, வாரம் வாரம் போடுவோம் நாங்க ஒரு மிளகா பஜ்ஜி. நல்லா இருந்தா பஞ்சு இல்ல மிளகா பஜ்ஜி அது நல்லா இருக்கு. தெரியும், அதான் சொல்லுவீங்க தெரியும் சார். அதுக்கு முன்னாடி நம்ம சீஃப் குக்க கூப்பிட்டுருவோமா? வா கூப்பிடலாம். இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியோட முக்கியமான ஒரு நபரை நான் இன்ட்ரோ பண்ண போறேன். வா ஏற்கனவே சொன்ன வாய முடியும். நம்ம நிகழ்ச்சியோட பேக் போன், அதாவது நம்ம எல்லாம் வாழ்றதுக்காக சாப்பிடுறோம், அவர் சாப்பிடுறதுக்காக வாழ்வார். அது நீங்க. அவர் சமைக்கிறதுக்காக வாழ்றாரு. வா நாமெல்லாம் வீடு கட்டினா வாசக்கட்டு வழியா போவோம், அவர் ஓட பிரிச்சுட்டு குதிப்பார். அது நீங்க. அவர் சமையக்கட்டு வழியா போவார். வா அவரை பத்தி சொல்லணும்னா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். வேணாம் போது. இல்ல ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன். இல்ல ப்ளீஸ் வேணாம், பசிக்குது சார். ஒண்ணே ஒன்று சொல்லிடுறேன். எனக்கு சேர்த்து சொல்லுங்க. சாப்பிடுறது நிறுத்த மாட்டீங்க சார். இது பஞ்ச் சார். சொல்லுங்க. நாட்டாங்கடையில விற்பாங்க பர்பி, சமையலுக்கு இவர் தான் சிற்பி. லெட்ஸ் வெல்கம் அவர் சீஃப் குக் தாமோதரன் சார். Kitchen superstar, kitchen superstar, kitchen superstar, kitchen superstar. ஹாய் சுரேஷ். ஐயோ சுரேஷ் அங்க. சுரேஷ் கருவாட்டு குழம்பு தானே? நக்கிடா இருக்கு. ஹாய் புட்டு. சார் வாங்க சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். சார் இன்னைக்கு பொங்கல். வாட் ஸ்டூபிட் நான்சென்ஸ் இடியட். என்ன சொல்றீங்க சார்? எதுக்கு சார் திட்டுறீங்க? இன்னைக்கு பிரியாணி என்ன சொன்னீங்க? பொங்கல் சொல்றீங்க. ஏய் யாரா மெனு மாத்துனது? பிரியாணினா எப்படி சாப்பிடலாம் தெரியுமா? அட பாவிகளா, யாரா அதுக்குள்ள மாத்துனது? சார் அவர் பொங்கல்னாலே பாயா கேப்பாரு, நீங்க பிரியாணி வேற சொல்றீங்க. சும்மா இருங்க சார். நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய, அதாவது உருவான்னு சொல்றீங்களா? இல்ல சார், பாக்குறவங்க தெரியும். நான் சொல்றேன்ல, நான் அதை சொல்ல. நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய சீஃப் குக்கு. சோ நீங்க எப்படி சார் இந்த துறைக்கு வந்தீங்க? ஒரு குழந்தை பிறந்தாக்கா ஒண்ணு தொட்டில்ல போடுவாங்க இல்லையா? ஆமா ஆனா என்ன எங்க அம்மா குக்கர்ல போட்டாங்க. சார் நீங்க என்ன 2 கிலோ அரிசி அவங்கள குக்கர்ல போடுறதுக்கு? புட்டு இல்ல சார், எப்ப எத்தனை வயசுல ஏந்தீங்க வெளிய? ஐ திங்க் நான் அப்போ வந்து சின்ன பையனா இருந்தேன். இல்ல இப்பவே நீங்க சின்ன பையனா தான் இருக்கீங்க. புட்டு இல்ல சார், யூத்தா எங்க அழகா இருக்கீங்க சார். ஓகே, நீங்க வந்து ஒரு பெரிய சீஃப் குக் இல்லையா? சோ உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போறேன் சார். கேளுங்க சார். டக்குனு ஒரு ஐட்டம் செய்யணும், என்ன ஐட்டம் செய்வீங்க? கமலா சார். வெயிட் இந்த கமலா பழத்து தோலை உரிச்சு
அதுல ஒரு ஃபுட் ஐட்டம் செய்யும். வாட் a brilliant eater. இன்னைக்கு நம்மளோட கிச்சன் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு அற்புதமான அழகான ஒரு கண்ணியமான ஃபேமிலி வந்திருக்காங்க சார். ஓ கன்னிமா வந்திருக்காங்களா? அவங்க எனக்கு ரொம்ப தெரியும். ஏன்னா கன்னிமாவுடைய ஆயாவும் நானும் இல்ல ஒர்க் பண்ணிருக்கோம் ஒண்ணா. ஓ அப்படியா? மீன் குழம்பு செஞ்சுக்கிறீங்களா சார்? அது ஏன் டெஃபினட்டா அவங்க வந்து நல்ல மீன் குழம்பெல்லாம் நல்லா செய்வாங்க. கண்ணியமான சார், கண்ணியமான ஃபேமிலி. ஓ கண்ணியமான ஆமா. ஃபேமிலியா? அவர் பேர் வந்து பாரதி, அவங்க மிஸ்ஸஸ் பேர் வந்து மகா. இங்க வந்திருக்காங்க ஒரு கண்ணியமான ஃபேமிலினா அது இவங்க தான். ஹலோ, உங்களை தான்பா. வணக்கம் சார் சார் இங்க சார், இங்க பாருங்க சார். இங்க பாருங்க. வாங்க மகா, வாங்க 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 வாங்க. டேய் டேய் எங்க போற? கூப்பிடுடா அவன். அவங்க கேளு. என்னப்பா கூப்பிட்டனே வந்துட்டாங்க? இல்லப்பா நிகழ்ச்சிக்கு வந்துட்டாங்களே, அதை சொன்னப்பா. இங்க வாங்க. ஆமா, எங்களோட நிகழ்ச்சி பார்த்திருக்கீங்களா? ஏய் என்ன மூஞ்சியா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சி பாத்திருக்கீங்களா இல்லையா? ஒருவேளை நம்ம நிகழ்ச்சியோட அவங்க மூஞ்சியே பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் கரெக்ட். நிகழ்ச்சி பாத்திருக்கீங்களா இல்லையா? பார்க்கல பார்க்கல. பார்க்கல பார்க்கல பார்க்கல. ஏங்க என்னங்க அவர் பாத்திருக்கேன்ற நீங்க பார்க்கலன்றீங்க? நான் தான் சொன்னேன்ல பார்க்கலன்னு. இப்ப கேளு, அவர் பார்க்கலன்னு தான் சொல்லுவேன். பார்க்கலப்பா. ஓகே, நீங்க நிகழ்ச்சி பார்க்கல, என்னையாவது பார்த்திருக்கீங்களா? உங்களை ரொம்ப நாள் முன்னாடி நதியா கூட பார்த்திருக்கேன். இப்ப லேட்டஸ்டா தலைவா கூட பார்த்திருக்கேன். எங்கதுல முக்கியமான ஒரு ஆள் இருக்காரு, சீஃப் குக் தாமோதரன் சாரை பாத்திருக்கீங்களா? அவரை பார்த்தது இல்லையா? பார்த்தது இல்லையா அவரை? பாருங்க சார் ஐயோ சார் உங்களை ஆசீர்வாதப்படுறதுல எதிர்பார்க்கவே இல்லை சார். சார் சார் ஏன் சார் உட்காந்துருக்கீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்க சார் ரெண்டு பேரையும். சார் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். டேய் வாடா இப்படி. ஏண்டா சார் அப்பவே பாட பக்கத்துல நிக்காத சொன்ன கேட்டீங்களா? பானியா? டேய் அது பானடா. இன்னைக்கு வந்து சமையல் நிகழ்ச்சி வந்திருக்கீங்களா? பொங்கல் செய்ய தெரியுமா? சார் என்ன சார் அப்படி கேட்டீங்க? ஆ. பொங்கல் சூப்பரா செய்யுமே. அப்படியா? ஆமா. ஆ. நீங்களா வருஷத்தை ஒண்ணா தான் பொங்கல் செய்வீங்க. ஓ. ஆனா என் பொண்டாட்டி வருஷம் ஃபுல்லா பொங்கல் தான் செய்வா. அடா டா 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 டா. இந்த மாதிரி வருஷம் ஃபுல்லா பொங்கல் செய்வாங்க. பொங்கல்னா என்ன தெரியுமா? நான் பொங்கல்னா பொங்கல். பொங்கல்னா வந்து பொங்கல் செய்வா அப்படி சொல்ல வரல. ஆ. என்ன பண்ண தெரியுமா? டேய். ஒளைய டேய் மாமா அங்கெல்லாம் போக கூடாதுமா. சொல்றேன்ல பொங்கல்னா ஒளையில அரிசியை போட்டு அவ பாட்டு சீரியல் பார்க்க போயிடுவா. அது குழக்கம் நாய் பொங்கல் ஆயிடும். அத சொல்ல வந்த டெய்லியா பொண்டாட்டி பொங்கல் செய்ய அப்படிதானமா? அப்படிதான். அப்படி இல்லம்மா. சரி. இல்ல இல்ல அவங்க முகத்தை பார்க்கும்போது தெரியுது. என்ன சார் தெரியுது? ஒரு அடுப்பங்கரையில காலகாலமா அவங்க இருந்து அவங்க முகமே வெந்து போய் அவ்வளவு கறி அடிஞ்சிருக்கு பாருங்க. ஏமா அழுற? ஏமா அழுவுறா? நான் கேட்க தெளிவு. ஏமா அழுற? நான் உங்களுக்கு சமைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சாருக்கு தெரியுது. அத சாப்பிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அவருக்கு தெரியும். லெட்ஸ் ஸ்டார்ட் தி டாஸ்க். இங்க பாருங்க, நீங்க வந்து இப்ப சமையலுக்கு பொங்கல் செய்யணும். Okay. சரியா? Okay. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. 1 2 3 3 4 அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அப்ப 3 இருங்க நீங்க இருங்க, சும்மா இருங்க. ஒரு நிமிஷம் ஓரமா நில்லுங்க. அப்படி இருமா நான் செய்றேன். நான் எடுத்து ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ பாசத்துக்கு அளவே இருக்காது. கையை வச்சு சும்மா இருங்க. நான் செய்யறேன் சொல்றேன். நான் செய்றேன்மா. நான் செய்றேன். கம்மனு இரு. ஓரமா நில்லு. நான் செய்றேன்மா. ஒரு ஓரமா நில்லுங்க. அப்படி அடா டா 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 டா. இந்த மாதிரி ஒரு அழகான அற்புதமான குத்து விளக்க பாத்திருக்கீங்களா? பாரு இந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் தமிழ்நாட்டுக்கு தேவை. இத நான் இந்த கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நான் ஒன்னு சொல்லி ஆகணும். என்ன? இப்போ நீ இத பார்த்தே ஆகணும். பாரு கொஞ்சம். அம்மா பாத்தியா? சொல்லுங்கம்மா. குத்துவலுக்கு பாத்தியா? இப்பதானே வண்டி ஏறீங்க. ஏ மகா, காலையில மகா. இருந்து இதெல்லாம் உங்க வீட்ல வச்சீங்க. நிறுத்துங்க. வீட்டுல வச்சுக்கங்க. வாரி போடுங்க. ஐயோ ஏப்பா. ஏய் அத சொல்ல. ஐயோ சாரி. அது எடுங்க. ஏப்பா. ஏய் இதெல்லாம் சொல்ல. கீழ வை. எங்களுக்கு இங்க டிசிப்ளின் வேணும். ஆமா எனக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். இது சமையலுக்கு ரொம்ப முக்கியம். வைங்க கீழ. சார் ஒரு நிமிஷம் சார். இப்போ என்ன உங்களுக்கு பொங்கல் சமைக்கணும் அவ்வளவுதான்? ஆமா பொங்கல் சமைக்கணும். பொங்கல் தான் சமைக்கணும். பொங்கல் தான். ஒரு நிமிஷம்.
அந்த மிளகா பொடி எடுங்க. மிளகா பொடியா? மிளகா பொடி எடுங்க. இதுல போடுங்க மிளகா பொடி. அது இருக்கு பாருங்க பாக்கெட் மிளகா பொடி எடுங்க. இது மிளகா பொடி நம்ம திராட்சை மாதிரி இதுவா? ஆமா அப்படி வைங்க. அப்ப பாக்கெட் போடுங்க. அந்த 2 பாக்கெட் எடுங்க. மஞ்சள் தூள் பாக்கெட் எடுங்க. கரம் மசாலா பாக்கெட் எடுங்க. அம்மா இது ரம்ஜான் கரம் மசாலா பாக்கெட் எடுங்க. இங்க வெச்சா நிக்காத அந்த வண்டக்காடு. தல நிக்கா. தக்காளி எடு. தக்காளி எடுமா. குடும்ப தக்காளி. கருங்கருன்னு பார்க்காத. கத்திரிக்காய் எடு. அப்படியே உருளைக்கிழங்கு எடு. உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லையே. சூப்பர் சார். கரெக்டா பொங்கலுக்கு தேவையில்ல. பொங்கலுக்கு தேவையில்ல. ஆனா எங்களுக்கு தேவை. தேவை. ஓகே நீங்க பொங்கல் செய்றீங்க. இப்போ நாங்க சாப்பிடுறோம் சீக்கிரம். என்ன தரீங்க? முந்திரி காணும் சார். முந்திரிய காணமா? ஆமா. முந்திரிய காணமா? எங்க? உங்களுக்கு தெரியுமா? சாரி நான் வந்து வெல்லம் தான் எடுத்தேன். தெரியும் வாங்க. வரும். சரியா? சார் வாங்க. முந்திரி எங்க சார்? அது கேரட். சார் கேரட். வா வெரி குட். எங்க முந்திரி எடுங்க வெளிய எடுங்க. முந்திரி எடுங்க சார். வா வாங்க போ. கொடுங்க சார். குடுமா. போட்டாமா? போடு. திராட்சை கொஞ்சம் போடுவா? சார் எப்படி சமைக்கிற மட்டும் பாருங்க. சமைங்க. கிண்டி. நல்லா கிண்டி. குத்துவலுக்கு பாத்துங்கடா. என்ன மாப்பு முடிக்கிறீங்க? இல்ல 1/2 மணி நேரமா நாங்க செய்யறோம். வாசனையே வரலையே. ஏய் ஒரு அடுப்பு பத்த வைமா. பத்து வச்சு. பரபரப்பு. யுவர் டைம் ஸ்டார்ட். முடிய போகுது. டைம். ஏய் 4 3 போடுங்க எல்லாத்தையும் போடுங்க. 2 1 போடுங்க சார். கையெடுங்க. ஓ ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. ப்ரோகிராமே முடிய போகுது. இப்போ வந்து டைம் ஸ்டார்ட் நவுன்றீங்க. போங்க சார். பொங்கல் எடு. பாத்து ஓகே இந்த பொங்கல் சாப்பிட்டா இருக்குமா? நீங்க சாப்பிட்டா இருக்காது. சத்தியமா நீங்க சாப்பிடாது. என்ன சொல்றீங்க? ஆமா. இல்ல இதுல ஃப்ளேவரே இல்ல. நாங்க பேவரை போடலையே. அது பொங்கலே இல்ல அது தெரியுமா? புட்டு என்ன சொல்றீங்க? சரி சக்கரை பொங்கல் இது செய்ய வெண் பொங்கலா சக்கரை பொங்கலா? சக்கரை பொங்கல். அப்ப சக்கரையே இல்லையே. இந்தாங்க. நாங்க இடியட். என்ன இது? சக்கரை. பொங்கல் எத்தனை வகை இருக்கு தெரியுமா? நீங்க சொல்லுங்க. என்ன பொங்கல்? பாதாம் பொங்கல், முந்திரி பொங்கல், பால் பொங்கல், திராட்சை பொங்கல், கல்கண்டு பொங்கல், பாயாச பொங்கல். இதெல்லாம் என்ன எவ்வளவு இருக்கு? போக்கிரி பொங்கல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போக்கிரி பொங்கல். இது புதுசா இருக்கு. இல்ல எனக்கு கொடுங்க. நான் first உங்களுக்கு தான் முதல்ல கொடுறோம். வாங்க வரிசையா கொடுங்க. அந்த கட்டை எடுமா கொஞ்சம். குடுமா. 2 கட்டை வச்சுக்கிறேமா. இந்த ஸ்பூன்ல கொடுங்க. உங்களுக்கு கொடுக்குறேன் வாங்க. நில்லுங்க. அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விழுந்து வச்சா போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா போக்கிரி பொங்கல் அடியும் உதையும் கலந்து வச்சு விடிய விழுந்து வச்சா போக்கிரி பொங்கல் இடுப்பு எலும்ப ஒடிச்சு வச்சு அடுப்பில்லாம எரிய வச்சா பொங்கல். மிஸ்டர் தாமு இந்த ப்ரோகிராம் பத்தி சாரி மிஸ்டர் தாமு சார் இப்ப என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஃபீல் பண்றேன். அதாவது எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச சமையல விட்டுட்டே இப்போ சுரேஷ் சார் மாதிரி இமிடேட் பண்றதுக்கு ஜெய் வந்து மொட்டை அடிச்சிருக்காரு. இந்த ஷோக்காக அவருக்கு ஒரு பொங்கல் விஷ் பண்ணிட்டு வந்துருங்க. ஸோ இட்ஸ் எல்லாருடைய சார்பாகவும் கிவ் a big clap to Mr. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். Thanks to Silcha Pose team and director Thompson. எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். பொங்கல்